ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறாருன்னு சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமா இன்னைக்கு என்ன டாபிக் ஆண்டவர் கொடுத்தாருன்னா பேதுரு வர்சஸ் யோவான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த டாபிக் என்னன்னா பேதுரு வர்சஸ் யோவான். ஆமென். பேதுருவும் யோவானும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ பேதுரும் யோவானும் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் செஷன் நமக்கு தெரியும். பேதுரும் யோவானும் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், பின்பு அப்போஸ்தலர்களாய் மாற்றப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்னா அப்போஸ்தலனா மாற முடியும். ஆமென். எடுத்தோடனே அப்போஸ்தலன் மாதிரி அப்படியே கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கி போட்டுக்கிட்டு நம்ம பட்டம் வாங்குறது இல்லை. இது படித்து பட்டம் வாங்குறது இல்லை. முதல்ல சீஷனாக இருந்து மட்டும்தான் அப்போஸ்தலனாய் மாற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். சீஷன் என்பவன் குருவோடு கூட இருக்கணும். ஆமென். குருவை போல இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன்தான் சீஷன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ டிசைபிள்ஷிப்ல ரொம்ப முக்கியமான 3 நபர்ல 2 பேர் யாரு? பேதுருவும் யோவானும். ஆமென். ஸோ ஆனால் பேதுரும் யோவானும் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் செஷன் தான் நமக்கு முன்னாடி வருது. 2 பேருக்குமே ஏணி வச்சா கூட எட்டாது. அதாவது ஒருத்தர் நார்த்துனா இன்னொருத்தர் சவுத்து, ஒருத்தர் ஈஸ்ட்னா இன்னொருத்தர் வெஸ்ட். அதாவது ஆப்போசிட் கேரக்டர்ஸ் 2 பேரும். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேரும் 2 துருவம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பேதுரு வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவெட், அதாவது இன்ட்ரோவேட் எக்ஸ்ட்ரோவேட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேதுரு வந்து ஈஸியாக எல்லாட்டையும் பேசிடுவார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அப்படியா இல்லையா அப்படி இப்படி பேசிடுவார். யாருன்னே தெரியாதவங்ககிட்ட கூட பேசிடுவார் பேதுரு. ஆனால் யோவான் அப்படி இல்லை. 4 முறை பார்த்தா கூட அமைதியாக தான் இருப்பார். யாராவது அவர்கிட்ட வந்து பேசினாதான் பேசுவார். இப்படி நிறைய பேர் பார்க்க முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமேன். இப்போ நம்ம பேதுரும் யோவானோட கேரக்டர் செக்ஷனை படிக்க படிக்க நம்ம எப்படி இருக்கோம்னு இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்மளோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத படிச்சுக்க போறோம். ஆமேன். தெரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பேதுரு வந்து ஈஸியா நல்லா பேசுற ஒரு ஆள். ஆமேன். யோவான் வந்து பிரசங்கம் பண்ணார் எடுத்தோடனே அப்படின்லாம் நம்ம பார்க்கல. யோவான் வந்து தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் மார்பிலேயே சாய்ந்து இருக்கிறவர், அப்புறம் நிறைய வெளிப்பாடுகள் விஷனெல்லாம் பார்த்து எழுதினவர். இப்படி தான் நம்ம யோவானை குறித்து நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் பேதுரு எந்திரிச்சாரு, பிரசங்கம் பண்ணார். ஒரே பிரசங்கத்தில் ஃபயர் தான், அக்கினி தான், 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பேதுரு வர்சஸ் யோவான் 2 பேரும் தேவனுடைய சீஷர்கள் தான். அந்த 3 முக்கியமான சீஷர்கள்ல 2 பேரும் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது இவங்க கேரக்டர் 2மே எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் கணவன் மனைவி ஆண்டவர் நினைச்சிருப்பாரு பாருங்க, 2 பேரும் வித்தியாசமா இருப்பாங்க. 2 பேரும் வித்தியாசமான கேரக்டரா இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு தெரியும், அப்படிதான் வச்சிருப்பாரு. ஒருத்தர் நல்லா செலவு பண்ணுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கஞ்சமாக இருப்பாங்க. இல்லைன்னா முடியாதே. ஆமென். 2 பேரும் கஞ்சமாக இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த வீட்டுக்கு. இல்லை 2 பேரும் செலவாளியாக இருந்தாங்க அந்த வீடு என்ன ஆகும்? ஸோ ஆண்டவர் கரெக்டாக வச்சுருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய காரியம் அப்படி சொல்லலாம். அப்போ அதே மாதிரி இப்போ அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது பேதுரு ஆண்டவர் எப்படி தொடராருன்னா அந்த இன்ட்ரடக்ஷனே சூப்பராக இருக்கும். 2 படகு இருந்துச்சு. அந்த 2 படகுல ஒரு படகை இயேசு தெரிந்து கொண்டார். அந்த படகு சீமோனுடையதான் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பேதுரு ஆண்டவர் அழைச்ச விதம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். போதும். இங்க வந்து யோவான் யாருன்னா யாக்கோபுடைய பிரதர் யோவான். ஆமென் சொல்லலாமா? யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பிங்க. யாக்கோபு அண்ணன், யோவான் தம்பி. ஆமென் சொல்லலாமா? இப்போ யோவானையும் சீமோன் யாரு? சீமோன் தான் பேதுரு. சீமோனும் யாருன்னா கூட்டாளிகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? கூட்டாளி அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னு கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க.
ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் என்ன தொழில் தான்? மீன் பிடிக்கிற தொழில். இன்னும் கேட்டால் பங்காளிகள்னு சொல்லிக்கலாம். மேபி ரிலேஷனாக கூட இருக்கலாம், ஒரு தூரத்து ரிலேஷனாக தான் இருக்கும். பங்காளிகள் அப்படின்னு நம்ம பங்காளின்னா ஈஸியாக தெரியும், கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, சிட்டியில் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக தெரியாது. ஸோ சேம் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள், அப்படி என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அப்படி தான் அவங்க இன்ட்ரடக்ஷனே ஆகுது. சீமோனும் யோவானும் இன்ட்ரடக்ஷனே அப்படி தான் ஆகுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர். ரெண்டு பேரும் குணாதிசயத்தில் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்தது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம். யோவானை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லை, குணாதிசயம். அவர் அவளை நோக்கி, இல்லைப்பா 20 அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், இயேசு கிட்ட வந்து அவங்க அம்மா, அதாவது யாக்கோபு யோவானுடைய அம்மா இயேசு கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றான். அருள் செய்ய வேண்டும். இப்ப என்ன கேட்குறாங்க அந்த அம்மானா, இயேசுவே நீங்க தான் மெய்யான தேவன்னு தெரியும், பரலோகத்துல உங்க மகிமையா நீங்க இருக்கும் போது ஒரு பக்கத்துல என் பையன் ஒரு பையனும் அடுத்த பக்கத்துல என் இன்னொரு பையனும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கூட இருக்க அப்போஸ்தலர் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். சத்தமா சொல்லுங்களேன். 12 பேர். ஆனால் இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க மட்டும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இருக்கணும்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இப்படி விண்ணப்பம் வச்சா கூட இருக்கிற 10 பேர் என்ன ஆவாங்க? காண்டாவாங்கல்ல நம்ம ஊர் பாஷையில். ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் நடந்துச்சு. அப்படி கேட்குறாங்க. கேட்டோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாதுமா, ஏன்னா போகிற பாதமோ பயங்கரமான பாதை, நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தை நீ பண்ண முடியுமா? அப்படின்னா சிலுவை மரணம், அது ரொம்ப கொடுமையானது. அது மாதிரி உங்களால் முடியுமா? மகிமை மட்டும் கேட்குறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் மகிமை வேணும், பாடுகள் வேணாம். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாம மகிமை அடைய முடியாது. சில வேளையில பாடுகள் வழியா கடந்து போக வேண்டியதா இருக்கும். அப்பதான் மகிமை மேல மகிமைய தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்க, விசுவாசிங்க. கண்கள் திறக்கப்படும் உங்க கண்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, இது பிதாவுக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 23ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவர்களை 24 மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சலானார்கள். அந்த 2 சகோதரர் பேரிலும் சத்தமா சொல்லுங்களேன், எரிச்சலானார்கள். கூட யார் தான் இருக்கா? 10ல் ஒருத்தர் பேதுரும் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரும் விதிவிலக்கு இல்ல, அவருக்கு தான் முதல்ல எரிச்சல் வந்திருக்கும். எனக்கு அப்புறம் தான் இவன் வந்தா, இவனை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு எரிச்சல் பேதுருக்கு பொங்கி இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சூப்பரா அதை டாக்கிள் பண்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க எரிச்சல், உங்க மூர்க்கம், மத்தவங்களை குறித்ததான பொறாமை எண்ணங்கள் மாறி போகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரியம் தான், கம் நியரர் டு ஜீசஸ். ஆமென், ஆமென். இயேசு கிட்ட நீங்க வரதான் உங்க குணாதிசயம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இல்லைன்னா பிறந்த குணாதிசயம் இருக்கு பாருங்க, நல்ல அப்பா மாதிரி இல்லைன்னா தாத்தா மாதிரி கோபம் அப்படியே மூக்கு பொத்துக்கிட்டு வரும் சில பேருக்கு. ஆமென். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மூக்கு நீளமாக இருந்தால் கோபம் பயங்கரமாக வரும். அப்படிலாம் தெரில, மூக்கு சப்பையாக இருந்தாலும் கோபம் பயங்கரமாக தான் வருது எல்லாருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது குணாதிசயத்தை மாற்றணும்னா அவர் அருகில் போகணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எதில் ரொம்ப கன்சர்னாக இருக்கார் தெரியுமா? எதில் ரொம்ப அக்கறையாக அவங்க மேலே இருக்கார் தெரியுமா? நீங்கள் நல்லா பாட்டு பாட வைக்கணும், உங்களை நல்லா பிரசங்கம் பண்ண வைக்கணும், உங்களை நல்லா ஜெபம் நடத்த வைக்கணும், உங்களை நல்லா என்ன சொல்கிறது உபாசம் பண்ண வைக்கணும், அதில் இல்லை. உங்கள் குணாதிசயம் மாறணுன்றது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி
Thank you Holy Ghost. ஆமென். ஆமென். நம்ம குணாதிசயம் மாறணுன்றதுல அவர் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறார். அந்த குணாதிசயத்தை மாற்ற தான் நம்ம மோசே தலைவரை எத்தனை வருஷம் வச்சுருந்தாரு? 40 வருஷம். அவருக்கு இருந்த குணாதிசயம் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும். நார்மலாக எல்லாம் மோஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு வாலிபனாக இருக்கிற ஜென்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு 40 வயசு அந்த டைமெல்லாம் ஜென்ஸுக்கு சில லேடிஸ்க்கும் இருக்கும். ஒரு பெரிய தன்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் இதை பண்ணிடுவேன், அதை சாதிச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்ற எண்ணம் ரொம்ப இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி தான் மோசே எழும்புனார் பாருங்க. ஐ கேன் டூ எவ்ரி திங் அப்படின்னு நினச்சார். ஓஹோ, யூ கேன் டூ எவ்ரி திங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 இயர்ஸ் ஆண்டவர் வந்து அப்படியே ஆடுகளை மேய்க்கிற வச்சார் பாருங்க. அவன் கற்றுக்கிட்ட கலைக்கு ஆடு மேய்க்கிற தொழிலாக பண்ணணும். ஹல்லேலூயா. அவன் ராஜா கிட்ட இருக்கிற வேண்டியவன், ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டியவன், ராஜாவோட ரிலேஷன் அவன் எல்லாமே கற்றுக்கிட்டான். வில் என்ன அந்த காலத்தில் இருக்கிற என்னென்ன கலைகள் இருக்குமோ எல்லாமே கற்றுக்கிட்டான். ஒரு யுத்தத்தை நடத்திடுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனை 40 வருஷம் 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? பேப மேம அப்படின்ற ஆடு மேய்ச்சி ஆடுக்கு புல் போடுறதும், அதுக்கு தண்ணி காட்டுறதும், அதை குளிப்பாட்டுறதும், அதுக்கு கத்திரிக்கிறதும், இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பாருங்க, ஆண்டவருக்கு என்ன மாற்றணும்னா குணாதிசயத்தை மாற்றணும். ஆமென். ஸோ இப்போ என்ன வந்திருக்கும்னா மோசேக்கு கண்டிப்பாக பொறுமை வந்திருக்கும். ஆமென். அவருக்கு இந்த பொறுமை இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்க மஸ்ட் டைம் முறுமுறுக்கும் போதே வீட்டுக்கு போயிருப்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காங்கிரிகேஷனை வச்சு நடத்துறதே பெரிய கஷ்டம். 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வச்சு மேய்ச்ச ஒரே பாஸ்டர் நம்ம மோசஸ் ஐயா தான். அவர் வந்து பொறுமையா இல்லைன்னா நின்றுக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் ஆண்டவரே தேவனே பொறுமை இழந்துட்டு இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், மோசே விட்டுரு, ஓ மூலயமா ஒரு சந்ததி உருவாக்குறேன்னும் போது ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு அவருக்கு பொறுமை அதிகரிக்கிறதுக்கு அந்த 40 வருஷம் ஆடுதான் காரணம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே 15 வருஷமா இந்த ஊழியம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இதில் தான் நம்மளை உருவாக்குறாருன்றதே தெரியுது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு 10 ஆடு மேய்ச்சாலே போதும், ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமா மாறிடலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஆடு எட்டி முதைக்கும், ஒரு ஆடு தூப்பி, எப்படினாலும் கர்த்தருடைய ஊழியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் கொடுத்துருக்கிற ஸ்தானம் தானா வந்ததில்லை, படிச்சு வாங்கின பட்டம் இல்லை, அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்போ நீ பெரிய ஆளா இருக்கணும் நீ நினைச்சனா முதல்ல பணிவிடை செய். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நீங்கள்லாம் பெருக்குறீங்க, இது பண்ணுறீங்க. அப்போவுமே இதெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் போன சாட்டர்டே. இன்னும் அந்த நாள் வரலைன்னு நினைக்கிறேன். சரி, முன்னாடி ரொம்ப வருஷமாக என்ன பண்ணுவேன்னா, நான் மட்டும்தான் ஒரே ஆள் பெருக்கிறது. மேலே அப்போது தரை கூட கிடையாது, குண்டும் குழியுமா இருக்கும். தரை வலிக்க கூட அப்போது காசு இல்லை. சைடில் எல்லாம் வெறும் செங்கல் தான், பூசுறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட பல வருஷமாக ஒரு 8 வருஷம் மேலே அந்த இதை தான் தள்ளி விடுவோம். மழை வந்தால் தண்ணி நிற்கும். அது நான் ஸ்மூத்தாக இருந்தால் கூட போயிடும், ஸ்மூத்தாக இருக்காமல் ரஃப் சர்ஃபேஸ் நானே தள்ளி விட்டு அன்றைக்கி ஜனங்களுக்கு டீ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஜபமும் ஆரம்பத்துலேருந்து நான் தான் உட்காந்து நடத்தணும், முடிவு வரைக்கும் நான் தான் நடத்திட்டு வந்த காலங்கள்லாம் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாளும் சோர்ந்து போகலை, ஒரு நாளும் வாரம் வாரம் இதை செய்கிறோமே அப்படின்னு நினைக்கல, ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரை இந்த ஊழியம்னு கேட்கல. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்பெல்லாம் சின்ன ஊழியனா கூட முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜனங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் கொடுக்கறத கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்த ஊழியத்தை ஈஸியா உதாசீனப்படுத்திட கூடாது. நீ பெரியவனாய் இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஏன்னா இயேசுவும் அப்படிதான் இருந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில்
உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். யார் லீடரா இருக்க விரும்புறியோ, ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்க விரும்புறியோ, அது நீ முதல்ல ஊழியக்காரனா இரு, வேலைக்காரனா இரு. அடுத்த வசனம். அப்படியே மனுஷகுமாரனும், அப்படியே இயேசு அவரை சொல்ற, நானும் அப்படிதான்ப்பா இருக்கிறேன். ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே கொடுக்க தான்ப்பா வந்திருக்கேன், வாங்கிட்டு போக வரலன்னு இயேசு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. சோ வாங்குறது இஷ்டமா இருக்கு, நமக்கு கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு அநேகருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா மாறணும்னா இந்த குணாதிசயம் எல்லாம் நமக்கு வரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். சோ பேதுரும் யோவானும் அதை நம்ம குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 2-6. யோவான் 10:20, மன்னிச்சிருங்க, 20:2-6. யோவான் 20:2-6. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷனிடத்திலும், அந்த மற்ற சீஷன் வேற யாரும் இல்ல, யோவானிடத்திலும் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவ அடுத்த நாள் காணல. அவர் உயிர் தெழுந்த நாள்ல மகதலேனா மரியாள் ஓடி வந்து சொல்றா, கர்த்தருடைய கல்லறை திறந்திருக்கு, அவர் இல்ல, போய்விட்டார். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அடுத்த வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும், பேதுருவும் யோவானும் கல்லறையினிடத்தில் போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இந்த ஒருமித்து ஓடுறது ஒரு மனமாய் ஓடல, 2 பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சிச்சுவேஷன் மாறி போச்சு. இயேசு இருந்தார் இவ்வளோ நாள், எல்லாமே இயேசு மேலே பழிய போட்டுட்டு இருந்தாங்க. அப்பப்போ யார் பெரியவன் அவங்களுக்குள்ள சண்டை வரும். உடனே ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் சொல்வார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் வேற யாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்வார். திடீர்னு திருப்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், எடையை கட்டிக்கிட்டு ஒரு தண்ணி எடுத்து எல்லார் கால்களையும் கழுவுறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி அப்போ சீசர்கள் சண்டை போடும் போதெல்லாம் இவரும் எவ்வளவோ சேகையை செஞ்சு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு இல்லை, மரிச்சிட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. இப்போ இவங்க கல்லறையில் ஓடி பார்க்கறதுக்கு ஒருமித்து ஓடினார்கள். அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாருங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து, இப்ப என்ன, அவனுக்கு பேதுரு 2 பேர் ஒன்னா தானே ஓடினாங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னாவே ஓடி இருக்கலாம். ஆனா பாருங்க, யோவானுக்கு பாருங்க, இவனோட நம்ம ஓடுறதா, இவனுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னு யோவான் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி ஓட்டாரு. ஏன்னா அவர் இன்னும் வாலிபனா இருக்காரு. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப முன்னாடி ஓட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் இல்லப்பா, அதுக்கு அடுத்த வசனம். பேதுரு மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி கல்லறையினிடத்தில் வந்து, அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து, சீமோன் பேதுரு பின்னாடி ஓடி வந்தவரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து அவர் பார்த்தார், இவன் கல்லறை வெளியிலே நிக்கிறான், ஆடாடா நான் முன்னாடி போயிடுறேன். இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா போட்டி வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? முன்னாடி என்ன வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. இப்ப என்ன வந்துச்சு, போட்டி. ஹல்லேலூயா. ஒரு போட்டி வந்துட்டு, யார் முன்னாடி, யார் முந்தி போறது, யார் பெரியவன், எனக்கு மரியாதை கொடு. குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்கு, வேலை ஸ்தலத்திலையும் அப்படிதான் இருக்கு, சர்ச்சிலையும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் மாறணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நான் பெரியவன்ற எண்ணமே நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமேன். அவர் மட்டும் பெருகணும், நான் சிறுகணும்னு யோவான் ஸ்நானகர் சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்கு வரணும்னு தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அவர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமேன். ஹல்லேலூயா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். கொஞ்ச நேரம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே.
ஹல்லேலூயா. பேதுரு வர்சஸ் யோவான்ல முதல்ல அவங்களுக்குள்ள வந்தது என்னது? எரிச்சல். ஒருத்தருக்கு முன்னில ஒருத்தருக்கு கோபம், எரிச்சல். ரெண்டாவது வந்தது என்னன்னா போட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதுதான் அவங்களோட சிச்சுவேஷனா இருந்தது. அடுத்த ஒரு காரியம், அடுத்த அதிகாரம் 21ஆம் அதிகாரம் யோவான்ல பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. திரும்பவும் பேதுரு பின்மாற்றத்தில் போய் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா அப்போஸ்தலர்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கல. திரும்பவுமா இயேசு அற்புதம் செஞ்சு கரையில் நல்லா கபாப்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஃபிஷ் கபாப்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. ஏசப்பா பெஸ்ட்டு குக்கு ஆண்டவர் தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இயேசு பேதுருட்ட மட்டும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்குறாரு? 3 முறை. சரி, அதெல்லாம் போக வேணாம். அடுத்த வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ இள வயதுள்ளவனானும் போது உன்னை நீயே அரை கட்டி இயேசு பேதுருகிட்ட சொல்லுகிற காரியம், நீ அவனுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்கதரிசனமாய் காரியங்களை சொல்றார். உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது, நீ இளம் வயதுல உன் இஷ்டமான இடத்துக்கு நீ போயிட்டு இருந்த, ஆனா முதிர் வயதுன்னு உனக்கு ஒண்ணு வரும் எதிர்காலத்துல. கைகளை நீட்டுவாய், கையை நீட்டுவ, வேறொருவன் உன் வேறொருவன் உனக்கு ட்ரெஸ் போடுவான். ட்ரெஸ் போடுறது கூட உனக்கு பலன் இருக்காது. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மரணம் அவருக்கு இருக்கு என்பதை இயேசு கிறிஸ்து முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் சொன்னாரு. ஹல்லேலூயா. தலைவன் அப்படின்னா அதுக்கேற்ற விலைக்கிரயம் கொடுக்கலன்னா தலைவனா நிற்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து பெரிய விலைக்கிரயம் கொடுத்து முடிச்சிட்டாரு. நம்ம சின்ன சின்ன காரியம் தான் கர்த்தருக்காக செய்ய போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுங்க. போதும். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் அவரை பத்தியே நிறைய பேசிக்குவார் யோவான். யோவான் வந்து எழுதின சுவிசேஷத்தையும் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பார்த்தோம்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் எழுதும் போது தன்னை பத்தியே எழுதிக்குவார் நிறையா. ஒரு சீசன் இருந்தான், ஒரு சீசன் கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவார், அந்த சீசன் வேற யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் தன்னை பற்றியே ரொம்ப மிகப்படுத்திக்குவாங்க. பாருங்க, அவர் அங்கே இந்த படிச்சு பாருங்க, தெரியும் பாருங்க. இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். போதும், எவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க அவருக்கு. அவருக்கே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்குவாரு. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்புறமா தான் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, கவனிங்க. அடுத்த வசனம் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு யோவானை பார்த்துட்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இவன் காரியம் என்ன என்றான். நல்லா கவனிங்க. இயேசு பேதுரு கிட்ட சொல்றார். ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரு கிட்ட சொல்லும் போது பேதுருக்கு என்ன தோணுதுன்னா, அவன் காரியம் என்ன? அப்போ அவனுக்குள்ள இருந்த போட்டி இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா பொறாமையா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. முதல்ல என்ன வந்துச்சு? ரெண்டாவது போட்டி, இப்போ பொறாமை. எடுத்தோடனே பொறாமை முளைச்சிடாது. முதல்ல என்னதான் ஆரம்பிக்கும்? எரிச்சல், போட்டி, பொறாமை. ஹல்லேலூயா. இதெல்லாம் வெளியில பார்க்கலங்க, இதெல்லாம் கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள பார்க்குற விஷயம். ஆமேன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், இயேசுவோடவே கூட இருந்த சீஷர்கள் கிட்ட பார்க்குற விஷயம். ஹல்லேலூயா. ஸோ எந்த கேட்டகரியில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நிதானித்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அவனை கண்டு பேதுரு அவன் காரியம் என்னன்னு கேட்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப கடுப்பு வந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உனக்கு என்னப்பா? ஆண்டவர் வந்து அவர்கிட்ட எல்லாம் நீங்கள் அப்படியே பொறுமையாக, இந்த காலத்தில் நம்ம எப்படி ஊழியக்காரன் நடந்துக்கிறோம்னா, விசுவாசிங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள கோவப்படுத்தக்கூடாது, அப்படி நடந்துக்கிறோம். இயேசுலாம் உங்களுக்கு பாஸ்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொல்லிடுவாரு. ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லிட்டாரு பாருங்க, உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அவன் நான் வர வரைக்கும் உயிரோடு இருந்தா உனக்கு என்னப்பா? ஏன்னா எண்ணெய் சட்டியில போட்டு கூட ஒரு சாகலைங்க யோவான். ஆமேன்னு சொல்லலாமா? கண்ணை 2 எடுத்துட்டு பத்ம தீவுல விட்டாங்க. கண்ணு போச்சேன்னு மனுஷன் இருந்தாரா? இல்ல, பெரிய கண்ணை திறந்துட்டாரு ஆண்டவர். கண்ணு 2 குருடான மனுஷன் எழுதுறாரு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம். அதுக்கு சவாலான புஸ்தகம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உலகம் எப்படி எண்டாக போகுதுன்ற அந்த எண்டிங் ஸ்டோரி எழுதினவரே யோவான் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்ச கண்ணு போச்சுனால அகக்கண்ணு திறந்து எழுதி இருக்கிறாரு பாருங்க. அது கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பத்மு தீவில் தனியாக, அந்த பத்மு தீவில் போனவங்க யாரும் உயிரோட வந்ததில்லை அப்படின்னு தான் அவரை கொண்டு போய் அங்கே போட்டாங்க தனியாக. ஆனால் அவர் எவ்வளோ உயிரோட இருந்தாருன்னு தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ பேதுரும் யோவானும் 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும்னா கிரைஸ்ட் சென்டர்டான ஆட்கள் வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நல்லா கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நீங்க செல்ஃப் சென்டர்ட் பர்சனா இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. என்னைக்கு கிரைஸ்ட் சென்டர்டா நீங்க மாறுறீங்களோ அப்போதான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பேதுரும் யோவானும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, பொறாமை வச்சுக்கிட்டு, எரிச்சலை வச்சுக்கிட்டு இருந்த நாட்கள் முடிய ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, ஒரு நாள் வந்து, சத்தமா சொல்லுங்க, ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நாள் வரும் உங்களுக்கும். சொல்லுங்க, ஒரு நாள் வரும் உங்களுக்கும். அப்ப இந்த போட்டி, பொறாமை, யார் பெருசு, நான் பெருசா, அவன் பெருசா, இதெல்லாம் வெளியில இல்ல, சபைக்குள்ள பாக்குற ஒரு விஷயம் மாறும். ஆமென் சொல்லலாமா? பெந்தெகோஸ்தே ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள், இல்ல வந்திருந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க வந்துட்டு போறவங்களா இருந்தீங்கன்னா விசிட்டரா தான் இருப்பீங்க. சபைக்கு வந்து இருக்க கத்துக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்போ இங்க கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டுகையில இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் நீங்க சீஷத்துவமாய் மாற முடியுமே தவிர, வந்துட்டு போற விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வரவே முடியாது. அபிஷேகம் பெற்றுக்கலாம், அந்நிய பாஷை பெற்றுக்கலாம், நீங்கள் வரங்கள் பெற்றுக்கலாம், தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மனம் வரணும்னா வந்து இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சத்தமாக சொல்லுவோமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். நம்ம ஜெபிக்கலாம், ஜெபம் வாங்கணும். இல்லை, நான் வீட்டில் ஜெபிச்சுக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? அப்படி இருந்த போது என்ன நடந்துச்சுன்னா வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. வாழ்க்கையே பரட்டி போட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இது வரைக்கும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம், இராமல் இருந்திருக்கலாம். நல்லா கவனிங்க. நான் தான் கரெக்டு, நான் தான் பர்ஃபெக்ட்டுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அப்படி தான் நினைப்பீங்க. நான் கரெக்டு, மற்றவங்க எல்லாருமே தப்பு. இப்படி தான் எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம வர வரதான், ஓ இத்தனை தவறு என்கிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க அவர் கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னைக்குமே தப்பு, அவர் என்னைக்குமே பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னைக்குமே நம்ம வந்து ஷார்ட் டெம்பர் தான். எடுத்தோடனே கோவம் வரும், மூர்க்கம் வரும், எதையும் யோசிக்க மாட்டோம், பின்னாடி என்ன விளைவுகள் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஆனா அவர் அப்படி இல்லை, நிதானமாய் அந்த குணாதிசயம் நமக்கு வரும்போது தான் ஒரு தரிசன தலைவனாய் கர்த்தருக்காக நம்ம எழும்ப முடியும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? இவ்வளவு காரியம் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்னா அதற்குரிய கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். இருக்கும் போது தான் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன ஆச்சு பாருங்க. பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். வழக்கம் போல அவங்க தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். நமக்கு ஜெப வேலையாகி எத்தனாம் மணி நேரம்? 9:30. ஆமென் சொல்லலாமா?
அப்போ வழக்கம் போல என்ன பண்ணணும்? பேதுருவும் யோவானும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பேதருக்கும் யோவானுக்கும் ஆகவே ஆகாது, அப்பப்போ முட்டிக்கும். பேதருக்கும் யோவானுக்கும் எட்டி கூட ஒன்றா இருக்க முடியாது. இப்படி பல சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு ஒரு மனமாய் வந்தார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ சூழ்நிலையே மாறிடுச்சு. ஆமேன். முன்னாடி இயேசு இருந்தபோது எல்லாத்தையும் அவர் மேலே தலையில் பாரத்தை போட்டு அவங்க வந்து ஜாலியாக ஃபீஸ்டிங் தான் இருந்தாங்க, ஊழியத்தை நடத்துனாங்க. அங்கங்கே ஊழியம் பயங்கர பிரபலமாயிட்டாங்க. இயேசுக்கு சீஷருங்கெலாம் பயங்கர ஒரு கெத்தாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க அந்த 3.5 வருஷம். சரியான எங்கே போனாலும் விருந்து வேற, அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ கூட ஆர்கனைசர் நிறைய பேர் இருக்கீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? விட்டா போதும் பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருக்கிற ஆட்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமேன். அவர் இதய ஏக்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஆட்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே மாறுச்சு. பேதுருவும் யோவானும். முதல் 3 வசனத்தை வாசிங்க. அப்படியே ஜெபவேளையாக அடுத்த வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அடுத்த வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். நல்லா கவனிங்க. இந்த பேதுரும் யோவானும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை வருதுன்னு வீட்டில் போய் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமேன். பேதுரும் யோவானும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் அப்பப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமேன். பாருங்கள், இந்த வசனத்தில் அவன் பிச்சைக்காரன் அலங்கார வாசலில் உட்காந்துட்டு ஃபாதர் அழகாக எழுதுறார். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லலாமா? உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. அப்போ அலங்கார வாசல்ன்ற இடம் தான். ஆனா தினந்தோறும் அவனோட வேலை என்னன்னா பிச்சை எடுக்கிறது தான். ஏன்னா கால் இல்லை. அந்த காலத்துல வந்து கால் இல்லை, கை இல்லை, கண் இல்லைன்னா கம்பல்சரி அவங்க தொழில் பிச்சை எடுக்கிறது தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்கள ஊனமுற்றோன்னு கூட சொல்றல, மாற்று திறனாளிகள் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்கள பாதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அவங்களோட வேலையை என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும். அதை தவிர அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அனுமதி இல்லை. இதுதான் அந்த காலத்து சட்டம். அப்போ அவன் வந்து எப்பவும் வழக்கம் போல் பறவையிலே அவன் குருடன். எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கும் பாருங்கள் அவன் பிச்சை எடுத்து. அவ்வளோ பிச்சை எடுத்து அவன் அப்படி சர்வீஸ் ஆகிட்டான். ஏன்னா தேவாலயத்தில் நிறைய பேர் போவாங்க, தினமும் போவாங்க. அப்போ அது ரொம்ப விசேஷம் தேவாலயம். அதனால் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போவும் கூட நிறைய ஆர்சி சர்ச்சஸ் இல்லைன்னா பெரிய பெரிய சிஎஸ்சி சர்ச்சஸ், எல்லா சர்ச்சஸ்லையும் இப்போ கீழே யார் உட்காந்துருப்பாங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. முன்னாடிலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எப்போவுமே அந்த சர்வீஸ் டைமில் பிச்சைக்காரங்க அவ்வளோ உட்காந்துருப்பாங்க. அது பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அதுக்காகலாம் ஜெபிக்கிறோம் நம்ம. ஆமேன். இந்தியரில் பிச்சைக்காரவங்கெல்லாம் குறையணும் ஆண்டவரே. ஆமேன். ஆனால் இப்போல்லாம் எல்லாரும் இந்த எங்கே போயிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸு கார்லாம் நிற்கிதுல, அந்த என்ன சொல்கிறது, சிக்னலில் நின்று பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிறைய பேர். சரி, போகட்டும். அப்போ பாருங்கள், அடுத்த வசனம் போடுங்க. அவன் பிச்சைக்காரன் பேதுரும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். அடுத்த வசனம். பேதுருவும் யோவானும், திரும்ப பாருங்க, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பேதுரு என்னை நோக்கி பாருன்னு சொல்லல, யோவான் என்னை நோக்கி பாருன்னு சொல்லல. 2 பேரும் ஒரு மனமா வந்தாங்க. எங்களை நோக்கி பார்.
அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய ஒரு கட்ஸு. எங்கள் 2 பேருக்கும் ஒரு மனம்தான் இருக்குது. எங்கள் 2 பேர் ஒரே தரிசனத்தில் செயல்படுறோம். நாங்கள் 2 பேரும் எங்களை அசைக்க முடியாது, ஒருத்தனும் பிரிக்க முடியாது. யாரும் எந்த ஒரு என்ன சொல்கிறது பிராதியும் சொல்லி எங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்றதுல தீர்மானமாக இருந்தார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பேதுரும் யோவானும் சேர்ந்து சொல்கிறாங்க, எங்களை நோக்கி பார் என்றார்கள். நான் நம்புகிறேன் பேதுரு யோவான் பார்த்துருப்பாரு. யோவான் சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார், நீ தைரியமாக பண்ணு. ஏன்னா யோவானால் டக்குன்னு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பேசுறது யார் தான் முடியும், பேதுருவால முடியும். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, நீ பேசு, கூட நான் பேக்கப்பா ப்ரேயர் பண்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 2 பேருக்குள்ள வந்த அந்த ஒரு மனம் பாருங்க மகிமையா இருக்கு. ஆமென். நல்ல ஒரு மனம் கணவன் மனைவிக்கு உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா ஜெபிக்கணும்னா கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணுமே உலகத்துல இருக்காது. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இல்ல கணவன் மனைவி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுக்குற பிரேயர் பார்ட்னரை சூஸ் பண்ணி ஒரு மனமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆமென். ஒரு மனமா ஜெபிக்கிறதுக்கு வல்லம் அதிகம். ஆமென் சொல்லலாமா? 2 பேர் 3 பேர் ஆண்டவர் 10 பேர் 20 பேர்னு சொல்லலை, இல்லை 1000 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தான்னு சொல்லலை. 2-3 பேர் ஒருமனப்படுறது பெரிய விஷயம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிங்க, நான் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்ப பேதுரு தான் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். ஒரு காலத்துல 2 பேரும் முன்னாடி ஓடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேதுரு ஓடுறாரு, அப்புறம் யாரு ஓடுறா? யோவான் முன்னாடி ஓடுறாரு, உள்ள போறது பேதுரு ஓடுறாரு. நினைக்கிறேன் பேதுருக்கு பார்த்து யோவான் வீக் வீக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு போல. அப்புறம் உள்ள போனோன்னு பேதுரு திரும்பி பார்த்து வீக் வீக் சொல்லியிருப்பாரு. இப்படி இருந்த ஆளுங்க 2 பேரும் ஒன்னா இப்ப கை கோத்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பேதுரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, எனக்கு உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை சொல்லி 2 பேரும் சேர்ந்து தூக்கி விடுறாங்க பாருங்க. வலது கையில் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் எழுந்து நின்று குதித்து, வாசிங்க அந்த வசனத்தை, அவன் குதித்து தேவனை துதித்து, ஆமென் வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவன் குதித்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. பிறவிலே குருடன் இவன் ஒரு நாளும் என்ன செஞ்சதில்லை, உள்ள பிரவேசித்ததே இல்லை, தேவாலயத்தை பார்த்ததும் இல்லை. கேள்விப்பட்டிருப்பான், தேவாலயம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சாலமோன் கட்டின தேவாலயம் திருப்பி பழுது பார்த்த தேவாலயம், அதுக்கப்புறம் எஸ்ரா நெகேமியாலாம் சேர்ந்து பழுது பார்த்த காரியம், அப்படி இப்படின்னு மகிமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமாக பேதுருவோடும் யோவானோடும் கூட உள்ள தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த கிருபை அந்த குருடனுக்கு, அந்த மன்னிச்சிருங்க சப்பானிக்கு இல்லை, அந்த முடவனுக்கு கிடைச்சது. ஆமென். பிறவி குருடன் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, முடவனுக்கு கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உள்ளே போகும்போது அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? அவன் குதிச்சு துதிச்சு தேவனை மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்லை, ஆலயத்துக்குள்ள வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ 2 பேரும் ஒரு செல்ஃப் சென்டர்டாக இருந்த ஆட்கள் இன்னைக்கு கிரைஸ்ட் சென்டர்டாக மாறின உடனே மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அப்போ பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாருன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலை, அவர் நாமத்தை உயர்த்துறாரு. 15-16 வாசிங்க. அதே அதிகாரம் 15-16. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுறாரு. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாயின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? முடவனா இருந்த அவனை துள்ளி குதிக்க செய்த அது தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமத்துடைய பலன் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறார் அவர். ஆமென் சொல்லலாமா? இவ்வளோ நாள் அவனை தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருந்த பேதுரு
நாள் ஒன்று வந்தது, அது பெந்தெகோஸ்தே என்னும் நாள். அதுக்கப்புறம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராய் மாறிப்போனார். ஆமென் சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். செல்ஃப் சென்டர்டாக இருக்கிற நீங்கள் கிரைஸ்ட் சென்டர்டாக மாறணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 12ஆம் வசனத்தை பாருங்க. பேதுரு சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினால, சுய சக்தியில இல்லப்பா, எங்கள் சுய பக்தியினாலாவது, சுய பக்தியில செய்யலப்பா, இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள், இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது காரணம். ராஜா கூப்பிட்டு விடுறான், யோசிப்பு சேவெல்லாம் பண்ணிட்டு கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா ஜெயிலில் எவ்வளோ கொடுமையாக இருந்திருப்பாங்க, ஜெயில் ட்ரெஸ் போட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு போகிறாரு. நான் சும்மா அடிச்சு விடலங்க, பைபிளில் இருக்குது, ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நல்லா போகிறாரு. போனோன்னே ராஜா கேட்குறாரு, என்ன நீ அழகா கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியாமே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், நான் இல்லை ராஜாவே, அவர் உங்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லுவாருன்னு சொல்லி. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? இது 2 வருஷம் முன்னாடி அந்த பானை பாத்திரக்காரனுக்கும் சுயம்பரி அவனு கேட்குறான், சொல்கிறாங்க கனவு இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறார், நீ சொல்லு, நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் தன்னை உருவாக்குனதுக்கப்புறம் 13 வருஷம் ஆண்டவர் யோசேப்பை உருவாக்குறாரு. ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அவன் தன்னை மகிமைப்படுத்தாமல் ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினது நிமித்தம் நான் நம்புகிறேன், அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான் பாருங்க, கர்த்தர் அவனை அப்படி உயர்த்திட்டாரு. ஹல்லேலூயா. சேர் வந்தது, அவனுக்காக ஒரு என்ன சொல்கிறது, சரப்பணியை போடுறாங்க, தேர் கொடுக்குறாங்க, கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாங்க. அப்போ யோசேப்புக்கு அப்படி ஒரு உயர்வு வந்தது காரணம் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினதுனால. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமேன். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க, உங்களை அவரே உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் உயரணும் நீங்கள் நினைக்காம அவர் உயரணும் நினைக்கும் போது அவர் உங்களை உயர்த்த உன்னதம் உள்ளவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ பேதுருக்கு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் என்னன்னோ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? எங்கள்கிட்ட பெரிய வல்லமெல்லாம் இல்லை, ஏசு தான் பெருசுன்னு சொல்லிட்டு உயர்த்துகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில செல்ஃப் சென்டர்டா இராம கிரைஸ்ட் சென்டர்டா இருக்கணும்னு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். ஆமேன். செல்ஃப் சென்டர்டா இருக்கிற வரைக்கும் 3 விஷயம் இருந்தது பேதுருக்கும் யோவானுக்கு. என்னெல்லாம் இருந்து சொல்லுங்க? எரிச்சல், போட்டி, பொறாமை. இது 3 தான் அவங்க 2 பேருக்கு மாற்றி மாற்றி இருந்தது. ஆனால் கிரைஸ்ட் சென்டர்டாக மாறின பிறகு 2 பேருக்கும் என்ன இருந்ததுன்னா, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? வேகமாக நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். செல்ஃப் சென்டர்டுக்கும் கிரைஸ்ட் சென்டர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸ்க்ரீனில் பாருங்கள். தன்னை செல்ஃப் சென்டர்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிப்பட்டவங்கன்னா தன்னை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆமேன். கிரைஸ்ட் சென்டர்ட் பீப்புள் எப்படின்னா, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? தன்னை மிகப்படுத்தி கொள்றவங்க செல்ஃப் சென்டர்ட். அது மிகைப்படுத்தினா தன்னை பெரிய ஆளாக்கி காட்டுறது. ஆமேன்னு சொல்லலாமா? தான் பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்குது தெரியுமா, என்ன முன்னாடி வைக்கலை, நான் தான் செய்யணும், இப்படி நான் தன் சுயநலம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இங்கே எதில் தான் இருக்கீங்கன்னா செல்ஃப் சென்டர்டாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? கிரைஸ்ட் சென்டர்டாக மாறணும்னா இயேசுவை பெருமைப்படுத்துவீங்க எந்த நேரமும். ஆமேன்னு சொல்லலாமா? வாழ்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரை பெருமைப்படுத்துகிற இருதயம் உங்களுக்குள்ள வரும். இயேசுவின் நாமத்தை மேன்மைப்படுத்துகிற இருதயம் உங்களுக்குள்ள வரும். ஆமேன்னு சொல்லலாமா? எந்த சூழ்நிலையும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது எரிச்சல், கோபம், பொறாமை இப்படி இருக்கிறது. 2வது
தேவ திட்டத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. அது மாறி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதிலே பார்க்குறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னலம் நிறைந்து இருப்பார்கள். யாரு? செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். ஆனால் கிரைஸ்ட் சென்டர்ட் பீப்புள் பிறர் நலம் காத்து நடப்பார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ தன்னலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வந்து செல்ஃப் சென்டர்ட். நீங்கள் கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்குன்னா பிறர் நலத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. முழங்கால் யுத்தம் வர்றீங்கன்னா பிறர் நலத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முழங்கால் யுத்தமே நான் வர்றதில்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக தான் இருக்கீங்க. கிரைஸ்ட் சென்டர்டாக மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, பூனை கண்ணை மூடிக்குமான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பூனை கண்ணை மூடிட்டு சொல்லுமா, உலகமே இருண்டு போச்சு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா. இன்னும் சொல்லுவாங்க, சில பேர் கண்ணை மூடிட்டு முயலுக்கு 3 காலுன்னு தான் சாதிப்பாங்க. முயலுக்கு கண்ணை திறந்தா தெரிஞ்சிடும் முயலுக்கு எத்தனை கால், 4. அதனால கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவாங்களா, முயலுக்கு 3 காலுன்னு சாதிப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது செல்ஃப் சென்டர்ட். கிரைஸ்ட் சென்டர்டுக்கு வரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன். இங்கே பார்க்குறோம் கோபம், பொறாமை, எரிச்சல். ஆனால் அங்கே கிரைஸ்ட் சென்டர்டில் என்ன வரும்னா தாழ்மை, பொறுமை, நிதானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதை காமிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இதை காமிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? தாழ்மையான குணம் நமக்கு இருக்குதா? ஆமேன். பொறுமை இருக்குதா? ஒரு இடத்துக்கு நாங்கள் முக்கியமாக போகணுன்னு ஒருத்தவங்கள வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. நான் வேறு ஒரு காலில் பிஸி ஆகிட்டேன். நான் ஊழியக்காரவங்களுக்கு திடீர்னு என்ன வரும்னே தெரியாது. திடீர்னு கால் வரும், திடீர்னு ஃபோன் பண்ணணும், பேசணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், இல்லை சில காரியங்கள் திடீர்னு போக வேண்டியது இருக்கும், இல்லை யாராவது பாஸ்டர்ஸ் மீட் பண்ண வருவாங்க. நிறைய நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு பொறுமை போயிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நான் நினச்சேன், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 45 minutes அந்த மாதிரிலாம் ஜனங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. ஆமேன். அதுக்குள்ளே கோபம், எரிச்சல், அப்படி. அப்போ முக்கியமாக ஒரு காரியம் செய்யணுன்னா சில நேரம் காத்திருக்க தான் வேணும். இன்டர்வியூலாம் போனால் எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க? பல மணி நேரம் காத்திருக்கணும், வேறு வழி இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தால் மட்டும் சீக்கிரம் முடிக்கணும். லேட்டாக வருவாங்க, சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் போயிடணும் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவங்க செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. ஆமேன். தேவ திட்டத்தை விளங்கி கொள்ளுகிறவர்கள் வந்து கிரைஸ்ட் சென்டர் புரிஞ்சு கொள்கிறவங்க. இவங்க தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்புறம் உடனே முடிவெடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்களா? நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உடனே அவசர முடிவு. சரி, அவங்க லேட் ஆகுதா, நம்ம கிளம்பி போயிடலாம். இது அவசர முடிவு. ஆமேன்னு சொல்லலாமா? இது எடுக்கக்கூடாது. ஆமேன். யோசிக்கணும், நிதானமாக யோசிக்கணும், சில நேரம் பொறுமையாக காத்திருக்கணும். ஆமேன். நான் கர்த்தர் கிருபையில் 15 வருஷமாக ஒரே இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குறேன். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தெரியும், என்னுடைய சாட்சி அங்கே விளங்கும். ஆமேன். டெய்லி என்னை பார்க்குறாங்க. அவங்க அங்கே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற பொறுமை மாதிரி யாருக்கும் இருக்காது. இது ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக தேவ சமூகத்தில் தைரியமாக சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்படிப்பட்ட சாட்சி உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கா? எங்கே போனாலும் கூடுகை, இப்போ போயிட்டு வர SPC கூடுகையில் அங்கே பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் அப்புறம் வேணால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் காட்டுறேன். உங்களுக்கு இருக்கிற பொறுமையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பல காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில், ஆனால் பொறுமையோடு நம்ம சந்திக்கிறோம்னா நம்ம கிரைஸ்ட் சென்டர்டாக இருப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்புறம் பாருங்கள், உடனே முடிவெடுக்கக்கூடாது. கிரைஸ்ட் சென்டர்ட் பீப்புள் தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிவெடுப்பார்கள். ஆமேன். இன்னொன்று, விட்டு கொடுக்கும் எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. யார்? சுயநலமாக இருக்கிறவங்க, செல்ஃப் சென்டர்ட். கிரைஸ்ட் சென்டர்ட் பீப்புள் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமேன். கடைசியாக, ஒரு தரிசனவாதியாக யார் மாற முடியும்னா கிரைஸ்ட் சென்டர்டால் மட்டும்தான் மாற முடியும். ஒரு தலைவனாக, தரிசனவாதியாய் செல்ஃப் சென்டர்ட் பர்சன் மாறவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு தரிசனவாதியாய் மாறணுன்றது தான் கர்த்தருடைய நோக்கம். உங்கள் மேலே ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக தான் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமேன். இதை நம்ம கற்றுக்கொண்டு உள்வாங்கிக்கிட்டு
அவருக்கு போல அவருக்கு பிரியமாய் வாழ காத்திருப்போம், பிரயாசப்படுவோம். மற்ற காரியங்களை தேவனே உங்களுக்கு நடத்தி தருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவனை மகிமைப்படுத்தலாமா? பாருங்கள், செல்ஃப் சென்டர்ட் எப்படியெல்லாம் இருப்பாங்க, கிரைஸ்ட் சென்டர்ட் எப்படியெல்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு டிக் போட்டுக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் எல்லாத்துலேயும் கரெக்ட் அப்படின்னு டிக் போடாமல் இது இருக்கா இல்லையா அப்படி நீங்களே உங்களை நிதானிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இதில் எதில் டிக் போடுவோமே போடுங்க, எதில் டிக் போட முடியாது கிராஸ் அவுட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிங்க. முடிஞ்சால் இதை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடலாம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸோ கர்த்தர் விரும்புகிறது என்னென்னா, ஆண்டவரை கூட சார்ந்து தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஸோ பேதுரும் யோவானும் ஆரம்பத்தில் செல்ஃப் சென்டர்டாக இருந்தாங்க. பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்ததுனால அவங்க வாழ்க்கை மாறி போய் இப்போ எப்படி மாறிட்டாங்கன்னா கிரைஸ்ட் சென்டர்டாக மாறினாங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் மாறி போனார்கள். எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன். அவர் படைத்த தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும். ஆமேன். அவர் உருவாக்கினவர்கள். தாயின் கருவில் கர்த்தரே உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, அவரை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி அந்த சேம் சாங். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. கண்களை மூடி அவர் நாமத்தை சொல்லும்போது ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? உம் நாமம் உயரணும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் உண்மை வெளிப்படுத்தினேனான்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள் நாமத்தை நான் உயர்த்தணும் ஆண்டவரே. என் வாழ்நாளில் உங்கள் நாமம் மகிமைப்பட என்னை ஒரு கிரைஸ்ட் சென்டர்டாக மாற்றுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். என்னுடைய குணாதிசயம்லாம் எங்கள் குடும்பத்தினர் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு இன்னைக்கு ஒரு கிரைஸ்ட் சென்டர்டாக என் தேவன் கிருபையாய் மாற்றி இருக்கிறாருன்னா நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே. சுயநலமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வாங்க. கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற இந்த ஒரு ஜீவியத்துக்குள்ள வாங்க. ஆமேன். அது பெரிய காரியம் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. பெரிய திட்டத்தை உங்களுக்காக ஆண்டவர் முன்னாடியே செய்து முடிச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ள வரும்படி கர்த்தர் அழைக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுருக்கு சொன்னது போல நீ என்னை பின்பற்றி வா. கிரைஸ்ட் சென்டர்டா இருக்க ஒப்பு கொடுங்க. எப்போது சுயநலமான எண்ணம் நமக்கு வேண்டாம். மற்றவர்களுக்காக திறப்புல நிக்க, ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைக்க, ஆண்டவருக்கு எது பிரியம்னு யோசிக்க, எனக்கு எது பிரியமோ அதை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வரோமே, அவருக்கு எது பிரியம்னு பார்த்து அதன்படி செய்கிற கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. ஜீசஸ். ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய
உயர்த்தும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது உயர்த்துங்க, அதிகமா உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை அதிகமா உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காம அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல மகிமை பாயும். உங்களை உயர்த்த அவர் சித்தமா இருக்கிறாரு. உங்களை உயர்த்துறதுக்கு அவர் திட்டம் போட்டிருக்காரு. நீங்க அவரை உயர்த்துங்க. ஜீசஸ். ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிற அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. செல்ஃப் சென்டர்டா இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்த மாட்டாங்க. நீங்க அதிகமாய் அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த கிரைஸ்ட் சென்டர்டா மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இப்போதே ஆண்டவர் சொல்றார், சில பேர் அற்புதத்துக்காக காத்திருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த அலங்கார வாசலில் இருந்த முடவனை நடக்க செய்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்துல நதியாய் பாய்வதாக, உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இறங்குவதாக. ஒரு மனமாய் அவர் நாமத்தை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே சொல்லி கண்ணீரோடு கூட நிற்கிறவங்க, எனக்கு ஒரு சுகம் வேணும், எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும், கடன் பாரத்திலேருந்து விடுதலை வேணும், எங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுலேருந்து விடுதலை வேணும். அப்பா, எந்த ஒரு தேவையோடு ஏக்கத்தோடு நிற்கிறீங்களோ, இப்போ நம்ம பாடும்போதே ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி பாடுவோமா? ஏசையா, ஏசையா. நீங்களும் இயேசுவை மாத்திரம் கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்க. சொல்லுங்க, ஏசையா. ஒரு அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், மகிமை நேரம், ஏசையா. வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிற நேரம். இப்போதே அற்புதம், ஏசையா. இப்போதே அதிசயம். ஜீசஸ். ஏசையா. மகிமை இயேசுவின் நாமத்துக்கு. ஏசையா. உங்க நாமத்தை உயர்த்துறோம்ப்பா. ஏசையா. ஏசையா. திரும்ப ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி. ஏசையா. 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 இன்னொரு விசை. ஏசையா. மகிமை மகிமை மூடுவதாக. ஏசையா. அப்பா, உங்க நாமத்துக்கு மகிமை. ஏசையா. ஜீசஸ். ஏசையா. ஏசையா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு. ஜீசஸ். ஏசையா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி, அவர் நாமமே அல்லாமல் பூமியிலே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்துக்கும் பூமிக்கும் இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்துல ரட்சிப்பு இல்லை. அவர் நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்னு கர்த்தர் சொல்றார்.